வரைக்கும் நம்ம ப்ரிப்ரேஷன் ஃபேஸ்க்கு அப்புறம் பே ஆஃப் ஃபேஸ் பார்க்க போகிறோம். ஸோ பே ஆஃப் ஃபேஸில் வந்து 4 ஏடிபி ஜெனரேட் ஆக போகுது. ஸோ மொத்தமாக 4 ஏடிபிஸ் வந்து ஜெனரேட் ஆக போகுது. இந்த 4 ஏடிபி ஜெனரேஷனும் வந்து என்ன மெக்கானிசம் மூலிமா ஜெனரேட் ஆக போகுது அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபோரிலேஷன். சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபோரிலேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு காம்போனன்ட் இருக்குது எக்ஸ் லிங்க் டு ஃபாஸ்ஃபேட். இது வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹை எனர்ஜி ஃபாஸ்ஃபேட். இந்த ஹை எனர்ஜி ஃபாஸ்ஃபேட் குரூப் என்னென்னா பிரேக் ஆகும் போது, அதாவது அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகும் போது எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அதான் ஹை எனர்ஜி ஃபாஸ்ஃபேட் குரூப் சொல்கிறோம், ஹை எனர்ஜி ஃபாஸ்ஃபேட் பாண்டுன்னு சொல்கிறோம். அதை பிரேக் பண்ணும் போது எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அதை ட்ராப் பண்ண போகிறது யார் அப்படின்னா ஏடிபி. அதை நம்ம எப்படி சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா, ஃபாஸ்ஃபேட் குரூப் வந்து பிரேக் ஆகுது, அந்த ஃபாஸ்ஃபேட் குரூப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஏடிபி என்ன ஃபார்ம் பண்ண போகுது, ஏடிபி ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இந்த ஃபாஸ்ஃபேட் குரூப்பை வந்து வாங்கிறது யார் அப்படின்னா வந்து ஏடிபி. என்ன ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னா ஏடிபி. ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்வேலே ஏடிபி ஜெனரேட் பண்ணுறது, இடிசிக்கு போகாமல், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு போகாமல் பாத்வேலே வந்து ஏடிபி ஜெனரேட் ஆகுதுன்னா we call it as a substrate level phosphorylation. ஸோ பே ஆஃப் ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபோரிலேஷன் நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஹை எனர்ஜி ஃபாஸ்ஃபேட் குரூப்பை முதல்ல ஜெனரேட் பண்ணணும். அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பில் அந்த பாண்ட் பிரேக் ஆகும் போகுது நம்மளுக்கு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கிளிசரால்டிஹைட் 3-phosphate இப்போ என்ன ஆகுது, கிளைகோலைட்டிக் பாத்வேக்குள்ளே போக போகுது. என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு ஒரு ஹை எனர்ஜி ஃபாஸ்ஃபேட் குரூப்பை அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், ஜெனரேட் பண்ணணும். அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பில் அந்த ஃபாஸ்ஃபேட் குரூப் உடஞ்சி நம்மளுக்கு ஏடிபி ஜெனரேட் பண்ண போகுது. ஸோ இதை எப்படி பண்ண போகுது அப்படின்னா, கிளிசரால்டிஹைட் 3-phosphate வந்து 1,3-bisphosphoglycerate மாறப்போகுது. ஸோ இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஓகே, இந்த ரியாக்ஷனில் வந்து என்னென்னா டீஹைட்ரஜனேஸ் என்சைம் ஹெல்ப் பண்ண போகுது. அப்போ என்னென்னா டீஹைட்ரஜனேஸ் என்சைம் வரப்போகுதுனாலே தெரியுது எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. கிளிசரால்டிஹைட் 3-phosphate வந்து 1,3-bisphosphoglycerate ஆக்சிடைஸ் ஆக போகுது. ஸோ அதிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரானை யார் ரிசீவ் பண்ண போகிறா அப்படின்னா அக்செப்டார். ஹூ இஸ் த அக்செப்டார்? NAD+. ஸோ NAD+ வந்து இதை அக்செப்ட் பண்ணி NADH+H+ அப்படின்ட்டு ரெடியூஸ் ஆக போகுது. ஸோ ஆக்சிடைஸ் ஸ்டேட் வந்து ரெடியூஸ் ஆக போகுது. கிளிசரால்டிஹைட் 3-phosphate வந்து ஆக்சிடைஸ் ஆக போகுது. ஸோ 1,3-bisphosphoglycerate ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு. இதில் என்ன ஒரு இதுன்னா, ஆல்டிஹைட் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடாக வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஆனால் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ஆர்கானிக் ஃபாஸ்ஃபேட். ஓகே, இதை இப்படியும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா PI அப்படின்னு எழுதலாம். இன்ஆர்கானிக் ஃபாஸ்ஃபேட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ NAD+ கூட ஒரு PI ஆட் பண்ணுறோம். இது ரெண்டும், இந்த ரெண்டு ரியாக்ஷன், அதாவது ஆக்சிடேஷனும் ஃபாஸ்ஃபோரிலேஷனும் கப்புள் ஆக போகுது. கார்பாக்சிலிக் ஆசிடோட ஃபாஸ்ஃபேட் குரூப்பு ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அது என்னென்னா ஹை எனர்ஜி. ஸோ இந்த ஹை எனர்ஜி அசைல் ஃபாஸ்ஃபேட் குரூப் தான் வந்து உங்களோட ஹை எனர்ஜி ஃபாஸ்ஃபேட் குரூப். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆக போகுது, பிரேக் ஆகிட்டு ஏடிபி ஜெனரேட் பண்ண போகுது. ஸோ இதுக்கு தேவையான என்சைம் என்ன அப்படின்னா கிளிசரால்டிஹைட் 3-phosphate டீஹைட்ரஜனேஸ். ஏன்னா NAD+ NADH ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ 1,3-bisphosphoglycerateலேருந்து 3-phosphoglycerate ஆக போகுது. அதுக்கு தேவையான என்சைம் வந்து கைனேஸ் தான். ஏன்னா இதில் வந்து நம்ம பாண்டை பிரேக் பண்ண போகிறோம், ஃபாஸ்ஃபேட் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு ஏடிபி ஜெனரேட் பண்ண போகிறோம். ஸோ என்சைம் வந்து கைனேஸ் தான். ஆனால் கிளைகாலிசிஸில் இந்த கைனேஸ் ரியாக்ஷன் மட்டும் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ இந்த கைனேஸ் ரியாக்ஷன் மட்டும் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். என்ன என்சைம் அப்படின்னா ஃபாஸ்ஃபோகிளிசரேட் கைனேஸ், PGK, ஃபாஸ்ஃபோகிளிசரேட் கைனேஸ். இதில் என்ன ஆக போகுதுன்னா ADP ATPயாக ஜெனரேட் ஆக போகுது. ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ATP வெளியே வருது. ஓகே,
இன்னொன்று அடுத்தது 3-phosphoglycerate மாறிடுச்சு. ஸோ 1,3-bisphosphoglycerateலேருந்து 3-phosphoglycerate மாறிடுச்சு. ஆனால் தேர்ட் பொசிஷன் அந்த கிளிசரேட்டில் இருக்கிற தேர்ட் பொசிஷன் இருக்க ஃபாஸ்ஃபேட் வந்து ஹை எனர்ஜி காம்பவுண்டா? ஒரு ஹை எனர்ஜி காம்பவுண்ட் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்த 1,3-bisphosphoglycerate, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 கார்பன் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து ஹை எனர்ஜி ஃபாஸ்ஃபேட். இந்த கார்பன் தேர்டில் இருக்கிறது வந்து ஒரு ஃபாஸ்ஃபேட் குரூப் இருக்குது. இப்போ வந்து 1,3-bisphosphoglycerateல வந்து இது பிரேக் ஆகிட்டு உங்களுக்கு ஏடிபி ஜெனரேட் பண்ணிடுச்சு. இப்போ 3-phosphoglycerate வந்துடுச்சு. ஆனால் இது ஹை எனர்ஜி காம்பவுண்டா அப்படின்னா அது கிடையாது. ஸோ இந்த ஹை எனர்ஜி காம்பவுண்டாக நம்ம 3-phosphoglycerate மாற்றணும். அது மாற்றுறதுக்கு 2 ஸ்டெப் தேவைப்படுது. ஒன்று வந்து ஐசோமரைசேஷன், ஓகேவா? தேர்ட் பொசிஷனில் இருக்கிற ஃபாஸ்ஃபேட்டை நம்ம செகண்ட் பொசிஷனுக்கு மாற்றணும். அதுக்கப்புறமா டீஹைட்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு ஈனால் ஃபாஸ்ஃபேட்டாக மாற்றணும். அதாவது என்ன ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா எஸ்டர் ஃபாஸ்ஃபேட்டை நம்ம ஈனால் ஃபாஸ்ஃபேட்டாக மாற்றணும். இப்படி மாற்றும் போது தான் அது இன்னொரு ஹை எனர்ஜி காம்பவுண்ட், ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த 2 ரியாக்ஷனில் என்ன நடக்க போகுது அப்படின்னா 3-phosphoglycerate 2-phosphoglycerate மாறப்போகுது. இதுவும் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இதுக்கு தேவைப்படுற என்சைம் மியூட்டேஸ். மியூட்டேஸும் வந்து ஐசோமரைசேஷன், அதாவது ஐசோமரைஸ் என்சைமோட ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் மியூட்டேஸும். ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ஒரே மாலிகுல் இன்ட்ரா மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா மியூட்டேஸ்ன்னு சொல்கிறோம். தேர்ட் பொசிஷனில் இருக்கிற ஃபாஸ்ஃபேட் வந்து அதாவது செகண்ட் பொசிஷனில் மாறுது. அது மாறுறதுனால வந்து நம்ம இதுக்கு என்சைமுக்கு மியூட்டேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செகண்ட் பொசிஷனுக்கு வந்துடுச்சு, 2-phosphoglycerate ஃபார்ம் ஆகிடுச்சு. இதிலிருந்து வாட்டரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ரிமூவல் ஆஃப் வாட்டர். வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா ஃபாஸ்ஃபோஈனால் பைருவேட். ஸோ இதுவும் ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இதோட தேவையான என்சைம் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். இதுக்கு தேவையான என்சைம் வந்து ஈனோலேஸ். ஓகே, ஸோ ஃபாஸ்ஃபோஈனால் பைருவேட் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுனால ஈனோலேஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆக போகுதுன்னா இப்போ வந்து எஸ்டர் ஃபாஸ்ஃபேட் வந்து ஈனால் ஃபாஸ்ஃபேட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு, ஹை எனர்ஜி ஃபாஸ்ஃபேட் காம்பவுண்டாக மாறிடுச்சு. இப்போது இந்த ஈனால் ஃபாஸ்ஃபேட்டை நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா ஏடிபி ஜெனரேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஏடிபி ஜெனரேஷன். ஸோ அப்போ அதுக்கு தேவையான என்சைம் என்ன? கைனேஸ் என்சைம். பைருவேட் கடைசி காம்பவுண்ட்றதுனால அந்த என்சைமுக்கு பேர் பைருவேட் கைனேஸ். இந்த கைனேஸ் வந்து உங்களுக்கு இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் தான். ஸோ இதோட என்சைம் வந்து பைருவேட் கைனேஸ். இங்கே என்ன நடக்குதுன்னா அதே மாதிரி ஒரு ஏடிபி அந்த ஃபாஸ்ஃபேட் குரூப்பை எடுத்துக்கிட்டு ஏடிபி ஜெனரேட் பண்ணுது. இது வந்து செகண்ட் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபோரிலேஷன். அப்படி பார்த்தோன்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பே ஆஃப் ஃபேஸில் 4 ஏடிபிஸ் ஜெனரேட் ஆகிருக்குன்னு சொன்னேன். ஆனால் நான் இந்த இடத்துல 2 ஏடிபி தான் போட்டிருக்கேன், ஒரு NADH தான் போட்டிருக்கேன். எப்படி அப்படின்னா டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்ஃபேட்டும் கிளிசரால்டிஹைட் 3-phosphate தான் மாறப்போகுது. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 2 கிளிசரால்டிஹைட் 3-phosphate இருக்க போகுது. ஏடிபி இங்கே ஜெனரேட் ஆனது மொத்தமாக 4 ATPs ஜெனரேட் ஆகும், 2 + 2. தென் NADH வந்து 2 NADH ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ பே ஆஃப் ஃபேஸில் நம்ம 4 ATP ஜெனரேட் பண்ணுறோம், 2 NADH ஜெனரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சம்மரி ஆஃப் கிளைகாலிசிஸ் பார்ப்போம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் ஃபேஸில் வந்து இந்த ரியாக்ஷன் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேஜ், இது வந்து ஸ்ப்ளிட்டிங் ஸ்டேஜ். ஸோ குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் 6-phosphate மாறுறதுக்கு ஹெக்ஸோகைனேஸ், அது வந்து ஒரு ஃபாஸ்ஃபோரிலேஷன் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் ஃப்ரக்டோஸ் 6லேருந்து ஃப்ரக்டோஸ் பிஸ்பாஸ்பேட் மாறுறது ஃபாஸ்ஃபோஃப்ரக்டோஸ் கைனேஸ் 1 என்சைம், அதுவும் ஒரு ஃபாஸ்ஃபோரிலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸில் 2 ஃபாஸ்ஃபோரிலேஷன், நடுவில் ஒரு ஐசோமரைசேஷன் ரியாக்ஷன். அந்த என்சைம் பேர் வந்து ஃபாஸ்ஃபோகுளுக்கோஸ் ஐசோமரேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃப்ரக்டோஸ் 1,3 பிஸ்பாஸ்பேட் வந்து கிளிசரால்டிஹைட் 3-phosphate
டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்ஃபேட்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. இதுக்கு தேவைப்படுற என்சைம் வந்து ஆல்டோலேஸ். ஸோ இந்த இன்டர் கன்வென்ஷனுக்கு தேவைப்படுறது டிம் என்சைம் ட்ரையோஸ் ஃபாஸ்ஃபேட் ஐசோமரேஸ். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேஜில் வந்து 2 ஏடிபி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இங்கே இருக்குது. ஸோ பே ஆஃப் ஃபேஸில் வந்து கிளிசரால்டிஹைட் ஃபாஸ்ஃபேட் வந்து 2 கிளிசரால்டிஹைட் ஃபாஸ்ஃபேட். ஸோ ஏடிபி ஜெனரேட் ஆகுது 2 ஏடிபி. ஸோ டோட்டலி 4 ஏடிபிஸ். NADH வந்து 2 NADH. இந்த இடத்துல வந்து ஒரு ஜெனரேஷன் ஆஃப் ஹை எனர்ஜி காம்பவுண்ட். ஏன்னா ஹை எனர்ஜி ஃபாஸ்ஃபேட் குரூப் வந்து நம்ம இந்த இடத்துல ஜெனரேட் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபோரிலேஷன்றதுனால இந்த இடத்துல ஒரு ஹை எனர்ஜி ஃபாஸ்ஃபேட் குரூப் வந்து ஜெனரேஷன் நடக்க போகுது. அதுக்கப்புறமா 3-phosphoglycerate வந்து எஸ்டர் ஃபாஸ்ஃபேட் வந்து ஈனால் ஃபாஸ்ஃபேட்டாக மாறப்போகுது. இன்னொரு ஹை எனர்ஜி காம்பவுண்ட் ஜெனரேஷன். ஸோ ஏன்னா அடுத்த லெவல் வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபோரிலேஷன் நடக்கணும். ஸோ இப்போ நம்மளோட கடைசி காம்பனண்ட் வந்து பைருவேட். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஃபேட்ஸ் ஆஃப் பைருவேட். பைருவேட் வந்து ஏரோபிக் கண்டிஷனில் எப்படி இருக்க போகுது, ஆனரோபிக் கண்டிஷனில் எப்படி இருக்க போகுது. ஃபேட்ஸ் ஆஃப் பைருவேட். பைருவேட்டோட ஃபேட்ஸ் வந்து எப்படின்னா, பைருவேட் வந்து ஒரு கிராஸ் ரோடில் இருக்கும். அதாவது திஸ் இஸ் த கிராஸ் ரோடு. இந்த கிராஸ் ரோடோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஏரோபிக் கண்டிஷன், இந்த இடத்துல ஆனரோபிக் கண்டிஷன் அப்படின்னா என்ன நடக்கும்? அண்டர் ஆக்சிஜன் பைருவேட் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகிடும். என்னவாக போகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். எப்படின்னா அஸ்டைல் கோயை ஃபார்ம் பண்ணும், அஸ்டைல் கோயை டிசிஏ சைக்கிள்குள்ளே போயிட்டு அங்கேருந்து ரெடியூசிங் ஈக்குவலன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அது இடிசிக்கு போயிட்டு அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டர்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிடுது. ஏடிபி ஜெனரேட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் டிஸ்போஸ் ஆகிடுது. ஆனரோபிக் கண்டிஷனில் என்ன ஆக போகுது அப்படின்னா லாக்டேட் ஃபார்ம் பண்ணும். ஸோ லாக்டேட். இன்னொன்று என்னென்னா பைருவேட் வந்து அதர் ஃபேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இட் கேன் கோ இன்டு குளுக்கோனியோஜெனிசிஸ். பைருவேட் கார்பாக்சிலேஸ் என்சைம் மூலிமா இட் கேன் கோ இன்டு குளுக்கோனியோஜெனிசிஸ். இன்னொன்று அலனைன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த ஃபேட்ஸ் ஆஃப் பைருவேட். இதை வந்து பைருவேட் கிராஸ் ரோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த பைருவேட் வந்து ஏரோபிக் கண்டிஷன் போகுதா ஆனரோபிக் கண்டிஷன் போகுதா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா NADH ரீஆக்சிடேஷன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி NADH வந்து NAD+ வந்து ரீஆக்சிடைஸ் ஆகணும். ரீஆக்சிடைஸ் ஆனால் தான் வந்து கிளைகாலைசிஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும், பைருவேட் ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த NADH வந்து ரீஆக்சிடைஸ் ஆகணும் அப்படின்னா எய்தர் ஆக்சிஜன் இருக்கும் போது ஷட்டில் சிஸ்டம் மூலிமா வந்து ரீஆக்சிடைஸ் ஆகும். அப்படி ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா லாக்டேட் மூலிமா இட் கேன் பி ரீஆக்சிடைஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷட்டில் சிஸ்டம் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் NADH ரீஆக்சிடேஷன் வந்து ஏரோபிக் ஆனரோபிக் ரெண்டு கண்டிஷன்லேயும் எப்படி நடக்கும் அப்படின்னா ஏரோபிக்கில் வந்து இட் யூட்டிலைசஸ் ஷட்டில் சிஸ்டம், ஆனரோபிக்கில் வந்து இட் யூட்டிலைசஸ் லாக்டேட். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஷட்டில் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து கிளிசரால் 3-phosphate ஷட்டில், செகண்ட் வந்து மேலேட் ஆஸ்பார்டேட் ஷட்டில். இவ்வளோ நேரம் கிளைகாலிசிஸ் எல்லாமே சைட்டோபிளாசமில் நடந்துச்சு. யூ கேன் ஆஸ்க் மீ என்னது NADH வந்து மைட்டோகாண்ட்ரியாக்கு உள்ளே போயிட்டு அதுவே வந்து ETCக்கு போய் ஆக்சிடைஸ் ஆகலாம்ல அப்படின்ற கேள்வி இருக்குது. என்ன ஆகும்னா NADH வந்து இம்பர்மியபிள் டு மைட்டோகாண்ட்ரியல் மெம்ப்ரேன், இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்ப்ரேனுக்கு உள்ளே போக முடியாது. அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்பர்மியபிள் டு த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்ப்ரேன்.
ரெண்டாவது அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டர் கிடையாது. ஸோ ஏன் வந்து NADHக்கு வந்து ஷட்டில் சிஸ்டம் தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து NADH வந்து இம்பர்மியபிள் டு இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்ப்ரேன். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா நோ டிரான்ஸ்போர்ட்டர். ஸோ அதனால தான் அது என்ன பண்ணுது, இட் யூட்டிலைசஸ் த ஷட்டில் சிஸ்டம் டு டிரான்ஸ்போர்ட் ரெடியூசிங் ஈக்குவலன்ஸ் டு என்னது ஷட்டில் சிஸ்டம் மூலிமா அதோட ரெடியூசிங் ஈக்குவலன்ஸை மட்டும்தான் ETCக்கு கொண்டுட்டு போகுது. NADH பெர்சே உள்ளே போகாது. அதில் இருக்கிற ரெடியூசிங் ஈக்குவலன்ஸை மட்டும்தான் வந்து, அதாவது எலக்ட்ரான்ஸை மட்டும்தான் வந்து என்ன பண்ண போகுது, இந்த ஷட்டில் சிஸ்டம் மூலிமா நம்ம மைட்டோகாண்ட்ரியல் மெம்ப்ரேனுக்கு கொண்டுட்டு போகிறோம். மற்றபடி NADH பெர்சே நம்ம கொண்டுட்டு போகலை. ஸோ சைட்டோபிளாசம்லே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த ஷட்டில் சிஸ்டம் மூலிமா ரீஆக்சிடைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மெக்கானிசமை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளிசரால் 3-phosphate ஷட்டில் எப்படி நடக்குதுன்னா, இப்போ வந்து குளுக்கோஸ்லேருந்து பைருவேட் ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்டெப் வந்து அதாவது கிளிசரால்டிஹைட் 3-phosphate டீஹைட்ரஜனேஸ் என்சைம் எந்த ஸ்டெப்பில் வருதோ அங்கே தான் என்ன நடக்க போகுது, NAD+ வந்து NADH மாறுது. அதாவது இது வந்து ஆக்சிடைஸ்டு ஃபார்ம், இது ரெடியூஸ்டு ஃபார்ம். ஸோ இந்த ரெடியூஸ்டு ஃபார்மில் இருந்து நம்ம திருப்பியும் ஆக்சிடைஸ் ஃபார்மாக மாற்ற போகிறோம். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறதுக்கு யூ நீட் ஒன் அக்செப்டார். ஸோ இந்த ஷட்டில் கிளிசரால் 3-phosphate ஷட்டிலில் யார் அக்செப்டராக இருக்கிறாங்க அப்படின்னா டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்ஃபேட். ஸோ இந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்ஃபேட் என்ன பண்ணும் அப்படின்னா கிளிசரால் 3-phosphate மாறும். ஓகேவா, கிளிசரால் 3-phosphate மாறும். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா NADHலேருந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி NAD+ மாறிடுது. டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்ஃபேட் கிளிசரால் 3-phosphate மாறுது. ஸோ இதில் இது ஆக்சிடைஸ்ட் ஃபார்ம், கிளிசரால் 3-phosphate ரெடியூஸ்டு ஃபார்ம். ஸோ இப்போது NAD+ ஜெனரேட் பண்ணியாச்சு. பட் அதோட எலக்ட்ரான்ஸை யார் வச்சுருக்கானா கிளிசரால் 3-phosphate தான் வந்து அதை கேரி பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இந்த கிளிசரால் 3-phosphate என்ன பண்ணும், மைட்டோகாண்ட்ரியல் மெம்ப்ரேனுக்குள்ளே போகும். ஸோ இட் என்டர்ஸ் தி மைட்டோகாண்ட்ரியாவுக்கு போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட் பேக் இன்டு டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்ஃபேட். அப்போது இந்த ரெடியூஸ்டு ஃபார்ம்லேருந்து யாராவது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணணும். அதை யார் அக்செப்ட் பண்ணுறா அப்படின்னா FAD+. ஸோ இது வந்து கிளிசரால் 3-phosphateலேருந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி FADH2 கன்வெர்ட் ஆகும். இந்த FADH2 தான் ETCக்கு போயிட்டு இட் ப்ரொடியூசஸ் 1.5 ATP. இந்த கிளிசரால் 3-phosphate ஷட்டிலில் வந்து அக்செப்டராக இருக்கிறது யார் அப்படின்னா வந்து டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்ஃபேட். இதுதான் வந்து அக்செப்டராக இருக்குது. ஸோ இது வந்து NADHல இருக்கிற எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி கிளிசரால் 3-phosphate மாறுது. அது வந்து ரெடியூசிங் ஈக்குவலன்ஸை ETCக்குள்ளே கொண்டுட்டு போயிட்டு 1.5 ATPs ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி NADH பெர்சே உள்ளே போகலை. அப்படி NADH போயிருந்தால் 2.5 ATPs தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். பட் அதோட எலக்ட்ரான்ஸை மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதை அக்செப்ட் பண்ணுறது யாருன்னா FAD+ அக்செப்ட் பண்ணுது. ஸோ இட் ப்ரொடியூசஸ் FADH2. அது ETCக்குள்ளே போயிட்டு 1.5 ATP ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் மெக்கானிசம் ஆஃப் கிளிசரால் 3-phosphate. ஸோ இப்போ வந்து சைட்டோபிளாசம்லே வந்து என்ன ஆகிடுது, இது வந்து மைட்டோகாண்ட்ரியா, இது சைட்டோபிளாசம். ஸோ NADH சைட்டோபிளாசம்லே வந்து இட் இஸ் ரீஆக்சிடைஸ் டு NAD+. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மேலேட் ஆஸ்பார்டேட் ஷட்டில். குளுக்கோஸ் பைருவேட்டாக கன்வெர்ட் ஆகுது. NAD+ வந்து கிளிசரால்டிஹைட் 3-phosphate டீஹைட்ரஜனேஸ் ரியாக்ஷனில் NADH மாறுது.
ஸோ இப்போ இந்த NADH வந்து மேலேட் ஆஸ்பார்டேட் ஷட்டில் யார் அக்செப்ட் பண்ண போகிறா அப்படின்னா ஆக்சலோஅசிட்டேட். ஆக்சலோஅசிட்டேட் வந்து இந்த NADH வந்து அக்செப்ட் பண்ண போகுது. அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணி இட் இஸ் ரெடியூஸ்டு டு மேலேட். ஸோ இது என்னவாக போகுது அப்படின்னா மேலேட்டாக கன்வெர்ட் ஆக போகுது. NADH திருப்பியும் NAD+ மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த மேலேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து நம்ம மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே கொண்டுட்டு போகணும். ஸோ அதுக்கு இட் நீட்ஸ் எ ஷட்டில். ஸோ மேலேட் என்ன போகும், மேலேட் உள்ளே போயிடும், பட் ஆக்சலோஅசிட்டேட்டால் உள்ளே போக முடியாது. ஸோ மேலேட் உள்ளே போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போயிட்டு ஒன்ஸ் அகெயின் இட் பிகம்ஸ் ஆக்சலோஅசிட்டேட். மேலேட் வந்து இட் இஸ் ரெடியூஸ்டு ஃபார்ம். ஸோ இது வந்து ரெடியூஸ் ஃபார்ம், இது ஆக்சிடைஸ் ஃபார்ம். ஸோ இதிலருந்து யார் அக்செப்ட் பண்ண போகிறான்னா NAD+ வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ NAD+ வந்து இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு NADH மாறிடும். இது ETCக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு 2.5 ATPs ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இப்போது இந்த ஆக்சலோஅசிட்டேட்டால் வந்து மைட்டோகாண்ட்ரியாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆக்சலோஅசிட்டேட்டை வந்து நம்ம ஏன்னா அது இம்பர்மியபிள் டு மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். ஸோ அதை வந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்சமினேஷன் ரியாக்ஷன் மூலிமா நம்ம அதை ஆஸ்பார்டேட்டை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆக்சலோஅசிட்டேட்டை ஆஸ்பார்டேட்டை கன்வெர்ட் பண்ணுறீங்க. என்ன ரியாக்ஷன் மூலிமா அப்படின்னா டிரான்சமினேஷன் ரியாக்ஷன். ஸோ இதில் வந்து இன்னொரு அமினோ ஆசிட் டிரான்சமினேஷன் ரியாக்ஷனில் அமினோ ஆசிட் 1 இருக்கும், கீட்டோ ஆல்ஃபா கீட்டோ குரூப் 1 இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமினோ ஆசிட் 2 இன்னொரு கீட்டோ குரூப் இருக்கும். இதில் இன்னொரு கீட்டோ குரூப் இன்னொரு அமினோ ஆசிட் குரூப் என்ன அப்படின்னா ஆல்ஃபா கீட்டோ குளுட்டரேட் குளுட்டாமேட். ஸோ அதே மாதிரி தான் வெளியவும் நடக்கும். ஆஸ்பார்டேட் வந்து டிரான்சமினேஷன் ரியாக்ஷன் மூலிமா ஆக்சலோஅசிட்டேட்டாக மாறும். ஸோ இந்த ஆஸ்பார்டேட் என்ன பண்ண போகுது, வெளியே போக போகுது. ஸோ ஆஸ்பார்டேட் வந்து சைட்டோபிளாசம்க்கு வந்துட்ட பிறகு ஒன்ஸ் அகெயின் டிரான்சமினேஷன் ரியாக்ஷன் மூலிமா ஆக்சலோஅசிட்டேட்டாக சேஞ்ச் ஆகிடும். இந்த டிரான்சமினேஷன் ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய அனதர் காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்து ஆல்ஃபா கீட்டோ குளுட்டரேட் குளுட்டாமேட். ஸோ இந்த இடத்துலையும் சேம் திங், ஏன்னா இது வந்து இட் இஸ் அ ரிவர்சிபிள் ரியாக்ஷன். மேலேட் உள்ளே போகும்போது ஆல்ஃபா கீட்டோ குளுட்டரேட் வந்து என்ன ஆகும்னா வெளியே வரும். ஆஸ்பார்டேட் வெளியே வரும்போது, அதாவது மைட்டோகாண்ட்ரியாவிலேருந்து சைட்டோபிளாசம் வரும்போது குளுட்டாமேட் உள்ளே போகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ திஸ் இஸ் ஹவு த ரியாக்ஷன் கோஸ் ஆன். ஓகே, ஸோ மேலேட் டு ஆஸ்பார்டேட்டும் எக்ஸ்சேஞ்சஸ் கிடையாது, ஆஸ் சச் எக்ஸ்சேஞ்சஸ் கிடையாது. மேலேட் வந்து ஆல்ஃபா கீட்டோ குளுட்டரேட்டோட எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது, ஆஸ்பார்டேட் வந்து குளுட்டாமேட்டோட எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது. ஸோ ஏன் அப்படின்னா ஆக்சுவலி அக்செப்டார், இந்த ரியாக்ஷனோட அக்செப்டார் யார் அப்படின்னா ஆக்சலோஅசிட்டேட் தான். பட் ஆக்சலோஅசிட்டேட் வந்து இம்பர்மியபிள் டு மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்றதுனால மேலேட்டும் ஆஸ்பார்டேட்டும் இட் இஸ் கோயிங் இன் அண்ட் அவுட் சைட் த மெம்பரேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து NADH அண்டர் ஆக்சிஜன். ஓகே, ஏரோபிக் கண்டிஷனில் 2 ஷட்டில் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஸோ ஆனரோபிக் கண்டிஷனில் என்ன நடக்கும்? ஸோ ப்ராப்பர் ஆனரோபிக் கிளைகோலைசிஸில் என்ன நடக்கும் அப்படின்னா பைருவேட் லாக்டேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இட் இஸ் அ ரிவர்சிபிள் ரியாக்ஷன். பைருவேட் வந்து லாக்டேட்டாக கன்வெர்ட் ஆகுது. இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ லாக்டேட்டாக வந்து இது வந்து ஆக்சிடைஸ் ஃபார்ம், இது ரெடியூஸ்டு ஃபார்ம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பைருவேட்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணுறது யார் அப்படின்னா NADH. ஸோ இது என்ன ஆக போகுது, NAD+ ஆக்சிடைஸ் ஆக போகுது. இந்த NAD+ வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். எங்கள் கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் ரியாக்ஷனில் யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட ரியாக்ஷனோட என்சைம் என்னென்னா லாக்டேட் டீஹைட்ரஜனேஸ். ஸோ லாக்டேட் டீஹைட்ரஜனேஸ் இதை வந்து நம்ம
குளுக்கோஸ்லேருந்து பைருவேட் வரும்போது கிளிசரால்டிஹைட் ஃபாஸ்பேட் டீஹைட்ரஜன் ரியாக்ஷனில் இந்த NAD+ஐ நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த செயின் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் கிளைகாலைசிஸ் ப்ராசஸ் வந்து ஃபார்வர்டில் போய்கிட்டே இருக்கும். ஸோ இது எங்கெங்கெல்லாம் எந்தெந்த டிஷ்யூஸ்லலாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யூஸ்வலாக வந்து வித்தவுட் ஆக்சிஜன் நம்மளால் இருக்க முடியாது. பட் எப்படி ஆனராபிக் கிளைகாலிசிஸ் நடக்குது நிறைய ஆர்கன்ஸில் அப்படின்னா, இப்போ ஒரு 70 kg மேன் அவங்களுக்கு வந்து 300 grams கார்போஹைட்ரேட் ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னா, டோட்டல் டெய்லி லாக்டேட் ப்ரொடக்ஷன் மட்டும் 115 கிராம் இருக்கும், 115 grams இருக்கும். ஸோ அதில் முக்கால்வாசி லாக்டேட் ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னா ஆர்பிசி. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்பிசிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ஏன்னு கேட்கலாம். ஸ்கின்ல வந்து லாக்டேட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு நம்ம ஸ்கின் வந்து எக்ஸ்போசஸ் டு அட்மாஸ்பியர். ஸோ நிறைய பாக்டீரியாஸ் அதில் இருக்கும். அந்த ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷனை கொடுக்குறது யாருன்னா லாக்டேட். ஆர்பிசியில் ஏன் தேவை அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா வந்து அதில் வந்து நோ நியூக்ளியஸ், நோ மைட்டோகாண்ட்ரியா. ஆர்பிசி வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணி போவோம். மைட்டோகாண்ட்ரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்சிஜனை அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு ஆர்பிசியில் வந்து மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. ஆர்பிசி பியூர்லி ஃபார் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். ஆக்சிஜனை வந்து லங்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போய் எல்லா டிஷ்யூஸ்க்கும் டெலிவரி பண்ண போகுது. ஸோ அந்த ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் வை தெர் இஸ் நோ மைட்டோகாண்ட்ரியா இன் ஆர்பிசி. ஸோ அப்போ வந்து அதோட இன்னொரு மெக்கானிசம் ஏடிபி எப்படி ஜெனரேட் பண்ணும்? த்ரூ ஆனராபிக் கிளைகாலிசிஸ். இன்னொரு டிஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெலிட்டல் மசில். டியூரிங் எக்ஸசைஸ் அப்படி என்ன ஆகும்னா ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஆக்சிஜன் வர்றதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஏடிபி ஜெனரேட் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆனராபிக் கிளைகாலிசிஸை மசில் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் ஆர்கன்ஸ். பிரெயினில் காமன் ஃபியூயலே வந்து குளுக்கோஸ் தான். ஸோ குளுக்கோஸை வச்சு தான் வந்து அதோட எல்லா எனர்ஜியும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் நியூரல் ஆக்டிவிட்டி எதாக இருந்தாலுமே பிரெயினுக்கு வந்து காமன் ஃபியூயல், இம்பார்ட்டன்ட் ஃபியூயல் வந்து குளுக்கோஸ் மட்டும்தான். ஸோ அப்போ வந்து குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் டெப்ரிவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இட் டேக்ஸ் anaerobic glycolysis as another pathway for ATP generation. ஸோ அங்கே வந்து டிமாண்ட் ஜாஸ்தி. ஏன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நர்வ்ஸ்லேயும் வேலை செஞ்சிட்டே இருக்கிறதுனால ஏரோபிக் பாத்வேவும் நடந்துட்டுருக்கும், கூடவே அனரோபிக் பாத்வேவும் நடக்கும். ஏன்னா வந்து இட் இஸ் மோர் ஃபாஸ்டர் கம்பேர் டு ஏரோபிக் கிளைகாலிசிஸ். ஸோ சீக்கிரமாக ஏடிபி ஜெனரேட் பண்ணலாம். அந்த டிமாண்டை மீட் பண்ணுறதுக்காக போத் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் பாத்வே கோஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த டிஷ்யூஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த லாக்டேட் வந்து என்ன ஆகும்? இட் இஸ் ப்ரொடியூஸ்ட், பிஹெச் வந்து 7.35 இருக்கும் போது லாக்டேட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த லாக்டேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்யூசஸ் இன்டு பிளட். பிளட்டில் டிஃப்யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? அதாவது லாக்டேட்டோட ஃபேட்ஸ் என்ன அப்படின்றது தான். லாக்டேட்டை வந்து ஃபர்ஸ்ட் பஃபர்ஸ் மூலிமா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேட் வந்து அப்படி என்னென்னா லாக்டேட்டை வந்து பஃபர்ஸ் மூலிமா ரிமூவ் பண்ணுறது. ஒன்ஸ் அதாவது ஒரு வேளை லாக்டேட்டோட ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு, பஃபரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிளட்டை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இட் லீட்ஸ் டு லாக்டிக் அசிடோசிஸ். ஸோ லாக்டேட் ப்ரொடக்ஷன் வந்து மோர் தென் பஃபரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பிளட் அப்படின்னா இட் லீட்ஸ் டு லாக்டிக் அசிடோசிஸ், அசிடீமியா, அசிடோசிஸ். ஓகே, ஸோ செகண்ட் ஃபேட் என்ன அப்படின்னா இட் என்டர்ஸ் இன்டு லிவர். லிவரில் லாக்டேட் வந்து சப்ஸ்ட்ரேட் ஃபார் குளுக்கோனியோஜெனசிஸ். ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் அ சப்ஸ்ட்ரேட் ஃபார் குளுக்கோனியோஜெனசிஸ். அந்த சைக்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோரி சைக்கிள். கோரி சைக்கிள். ஸோ இதுதான் வந்து லாக்டேட்டோட ஃபேட்ஸ். இப்போ நம்ம வந்து கோரி சைக்கிள் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்குறோம். கோரி சைக்கிள் என்ன நடக்கும் அப்படின்னா மற்ற டிஷ்யூஸில் ப்ரொடியூஸ் ஆகிற லாக்டேட்ஸ்லாம் லிவருக்கு போக போகுது. லிவரில் வந்து
லாக்டேட் வந்து பைருவேட்டாக கன்வெர்ட் ஆக போது பைருவேட்டில் இருந்து திருப்பியும் நம்ம குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதாவது குளுக்கோனியோஜெனசிஸ் சப்ஸ்ட்ரேட்டாக லாக்டேட் வரப்போகுது. திருப்பியும் இந்த குளுக்கோஸ் என்ன ஆகும், மற்ற டிஷ்யூஸ்க்கு போகும். அங்கேருந்து திருப்பியும் லாக்டேட் ப்ரொடியூஸ் ஆகும் கிளைகாலிசிஸ் மூலிமா, ஆனரோபிக் கிளைகாலிசிஸ் மூலிமா. இட் ஒன்ஸ் அகெயின் கம்ஸ் டு லிவர். ஸோ இந்த சைக்கிளை தான் வந்து நம்ம கோரி சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லிவர், ஆர்பிசி அப்படின்னா இதில் வந்து 3 என்னென்னா குளுக்கோஸ், பைருவேட், லாக்டேட். இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஆனரோபிக் கிளைகாலிசிஸ், அதாவது வித்தவுட் ஆக்சிஜன் ஆனரோபிக் கிளைகாலிசிஸில் நடக்கும். இப்போ இந்த லாக்டேட் என்ன ஆக போகுதுன்னா இட் கோஸ் இன்டு லிவர். ஸோ லிவரில் போயிட்டு திருப்பியும் பைருவேட், glucose once again comes out. ஸோ மற்ற டிஷ்யூஸ்க்கு போகும். ஸோ மற்ற டிஷ்யூஸ்க்கு போகும்போது அங்கே போய் கிளைகாலிசிஸ் நடக்க போகுது. ஸோ glucose produced in liver taken up by other tissues. So it is taken up by other tissues, RBC, muscle, eye. ஸோ எந்த டிஷ்யூஸாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு லாக்டேட் ப்ரொடியூஸ் பண்ணோம். லாக்டேட்டை ஒன்ஸ் அகெயின் அதை வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ண போகுது. ஸோ இங்கே நடக்கிறது என்னென்னா குளுக்கோனியோஜெனசிஸ், இந்த இடத்துல நடக்கிறது வந்து கிளைகாலைசிஸ், அதுவும் ஆனரோபிக் கிளைகாலைசிஸ். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோரி சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம லாக்டேட் வந்து கோரி சைக்கிளில் எப்படி லிவரில் யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை விட நம்ம ஆனரோபிக் கிளைகாலிசிஸ் முடியுது. இந்த செஷனில் வந்து ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக் கிளைகாலிசிஸ் ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் வந்து த ரிமைனிங் பார்ட் ஆஃப் கிளைகாலிசிஸ், இதோட எனர்ஜெட்டிக்ஸ், ரெகுலேஷன்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.